أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக. நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய கபறுகளையும் விசாலமாக ஆக்கி, ஒளிமயமாக ஆக்கி, விசாலமாகவும் ஜன்னத்தை காட்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த பயணத்தின் போது நாம் செய்கின்ற எல்லா வகையான அமல்களுக்கும் முழுமையான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த பயணத்தின் போது எந்த விதமான நோய் நோக்காடுகளும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக முழுமையான முறையில் அமல்களை செய்துவிட்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. 2 ஹரம்களிலும் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. இன்று நாம் குடும்பத்தினரோடு செல்வதை விட எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்தினரின் அத்தனை அங்கத்தினரோடும் முழுமையான குடும்பத்தினரோடு சென்று மீண்டும் ஒரு முறை பல முறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி. யார் காபத்துல்லாவை நாடி சென்று ஹஜ்ஜு செய்கிறார்களோ, உம்ரா செய்கிறார்களோ, அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனில் 2 இடங்களில் மட்டும்தான் உம்ரா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். 2 இடங்களில் மட்டும்தான் ஒரு வசனம் அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள். இன்னொரு வசனத்தில் காபத்துல்லாவை நாடி சென்று நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், உங்கள் மீது எந்த விதமான குற்றங்களும் இருக்காது என்று ஒரு வசனம். இப்படி 2 வசனங்கள் தான் உம்ரா சம்பந்தமாக திருக்குர்ஆனில் இருக்குது. இந்த உம்ரா என்பது 4 கடமைகளுக்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய அமல். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத். இந்த 4 கடமைகளை நிறைவேற்றிய பிறகு ஒரு 4.5 என்று சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கடமையை நாம் செய்கிறோம். இந்த கடமை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். நம்மை விட செல்வந்தர்கள் இன்னும் காபத்துல்லா பார்க்காமலே இருக்கிறாங்க. நம்மை விட ஆரோக்கியமானவர்கள் இன்னும் காபத்துல்லா பார்க்காமலே இருக்கிறாங்க. நம்மை விட அதிகமான நேரங்களை பெற்றவர்கள் இன்னும் காபத்துல்லாவை பார்க்காம இருக்கிறாங்க.
நம்ம எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி காசை ஒதுக்கி ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உடல்நல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த உம்ராவை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நம்மை அங்கு அழைத்திருக்கிறான் என்று பொருள். இது நாம் ஹஜ்ஜி செய்யலை, நாம் உம்ரா செய்யலை, அல்லாஹ் நம்மளை செய்ய வைக்கிறான். திருக்குர்ஆனில் நேற்று பத்ர் சஹாபாக்களுடைய தினம், வழக்கது நசரக்கமுல்லாஹு பி பத்ரின் வன்ட்டும் அதில்லத்துன், நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க, பத்ர் யுத்தத்தில் நான் தான் உதவி செஞ்சேங்கிறான். அந்த உதவியை எப்படி செஞ்சேன்னு சொல்லி திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, முதல்ல 1000 மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான், அனுப்பி வச்சான். பிறகு அல்லாஹு தாலா 3000 மலக்குமார்களை அனுப்பி வைத்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான், அனுப்பி வைத்தான். அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5000 மலக்குமார்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உதவி செய்வதற்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே யுத்தம் முடிஞ்சு போச்சு, அதை அனுப்பலை. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா மலக்குமார்கள் வந்து அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டதால் 70 முஸ்லீம்களை 70 காஃபிர்களை அவர்கள் வெட்டினார்கள், 70 காஃபிர்களை அவர்கள் தான் கைது செய்தார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, முஸ்னத் அகமதில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் மலக்குமார்கள். அதனால் மலக்குமார்களை கொண்டு தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று நினைத்து விடாதீர்கள். இந்த உதவியை செய்தது அல்லாஹ் தான். உங்களுடைய நம்பிக்கை மலக்குமார்கள் மேலே போயிடக்கூடாது. கேட்கலையா? இந்த கதவை திறந்து வச்சிருங்க, கொஞ்சம் எல்லாம் முன்னால் வந்துருங்க. இது திறந்தே தான் இருக்கும் எப்போவுமே. இப்படி கூட வந்துடலாம் முன்னால். என்ன கேட்குதா? சரி. அப்படி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு தான் உங்களுக்கு உதவிகள் நிகழ்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. அந்த உதவியை செய்தவனும் நான் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல் இம்ரானில் 84வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக இப்போ நம்ம உம்ரா செய்ய போகிறோமே, இது நாம் செய்யலை, நமக்கு அல்லாஹ் உதவி செஞ்சுருக்கிறான். இந்த நேரத்தை ஒதுக்குவதற்கும் இந்த பணத்தை ஒதுக்கி வைப்பதற்கும் ஆரோக்கிய கேடுகள் எது ஏற்படாமல், அசௌகரியங்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அதனால்தான் இந்த உம்ராவை நாம் மேற்கொள்கிறோம். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு இறைநேசர் அபூ சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுபது வருடங்களாக ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பலஸ்தீனிலிருந்து ஏறத்தாழ இங்கே வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் பயணப்பட்டு வந்து ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு 70 வருஷமாக. 70 வருஷமாக ஹஜ் செய்கிறாருன்னா அவருக்கு எப்படியும் ஒரு 85-90 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த 90 வயசுக்கு மேலே அந்த 70வது ஹஜ்ஜை செய்து முடித்த பிறகு காபத்துல்லாவில் நம்மளும் 70 வருஷமாக ஹஜ்ஜிக்கு வந்துட்டோம், மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணி ஒரு வருஷம் கூட விடாமல் இங்கே வந்து ஹஜ்ஜி பண்ணிட்டோம், போதும் இந்த மட்டுக்கு வயசாகி போச்சு, நீ நம்ம நிறுத்திக்குவோம் என்று அவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தின் முடிவுக்கும் வந்து விட்டார். வயசு தளர்ந்து போச்சு, வர முடியல, போக முடியல, நாம் இனி வர வேண்டாம் என்கிற மனநிலைக்கு அவர் ஆளாகிறார். அப்போ அன்று இரவு ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவுல உங்களை நீங்கள் 70 வருட காலமாக ஹஜ்ஜுக்கு வந்ததாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை 70 வருடமாக நான் தான் ஹஜ்ஜுக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் வேணான்னு சொல்லிடாதீங்க, நான் தான் அழைச்சிட்டு வரேன் இத்தனை வருஷமாக, இனி நான் அழைத்து வருவேன், கவனமாக உங்களுடைய சிந்தனையை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஒரு கனவு.
அவர் அப்படியே பயந்து போயிட்டார். இப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா 70 வருஷமாக நான் தான் வந்து ஹஜ்ஜி செஞ்சேன்னு நினச்சிக்கிட்டார். 70 வருஷமாக அல்லாஹ் தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். அந்த மனநிலையை அந்த கனவு தான் மாற்றியது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்ரா நம்ம பெயர் கொள்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்து செல்கிறார். நாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு நேரம் ஒதுக்கிக்கிட்டு காசை ஒதுக்கிட்டு நம்ம போகலை. அல்லாஹ் நம்மளை அங்கே வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கிறான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில், ஒரு பெருநாள் அன்னைக்கு, ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு, ஒரு முக்கியமான ஒரு வீடு திறப்பு விழா, ஒரு கடை திறப்பு விழா அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோம் இல்லையா? அதுபோல் அல்லாஹ் தஆலா நம்மை போன்ற மனிதர்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும் என்று ஆசை. ஒரு நல்ல இடத்துல ஒன்று சேர்க்கணும். அந்த ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டிதான் இந்த தேர்வு. நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஆந்திராவிலேருந்து ஒரு ஃப்ளைட் வரும், கர்நாடகாவிலேருந்து ஒரு ஃப்ளைட் வரும். உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் பல பேர் அங்கே வந்து சேருவாங்க. பல நாடுகள்லேருந்து பல பேர் வந்து அங்கே வந்து சங்கமம் ஆவார்கள். கடல் மாதிரி தான், பல ஆறுகள்லேருந்து தண்ணீர் சேருது இல்லையா கடலுக்கு, அதுபோல தான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மேற்கொள்ளுகிற இந்த அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து அழைச்சிட்டு போகிறான். அந்த அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் வந்து இணை வைத்தல், ஷிர்கு, இது போன்ற மனநிலைகள் நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது. நம்ம அண்ணன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டார், உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டார். நம்ம ஊர் மோதினாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அதனால் நம்ம போயிட்டு வரணும். நம்மளும் காபத்தில் பார்த்துட்டு வந்தால் தான் ஊரில் ஒரு மதிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்களுக்காக வேண்டியெல்லாம் இந்த அமலை நம்ம செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது வத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே உம்ரா செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கிறான். தொழுகும்போது, நோன்பு நோக்கும்போது, இந்த மாதிரியான அமல்களை செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிற திருக்குர்ஆனில். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழு, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜக்காத்து கொடு என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் இந்த உம்ராவை ஹஜ்ஜை சொல்லும்போது மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்யுங்கள் என்கிற மனநிலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனியாக விசேஷமாக சொல்கிறான். ஏன்? பெரிய பொருளீட்டு செலவு பண்ணி நம்ம செய்கிறோம். திரும்ப இது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் அந்த வேலையை கரெக்டாக செய்யும்போது கவனமாக செஞ்சுருங்க. குறை எதுவும் வராமல், அதில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தெளிவாக செய்து விடுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரி முஸ்லீம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம் வாழ்நாளில் ஒரு முறை உம்ரா செய்வதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்படுகிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லிக்கிட்டாங்க, யாரை சொல்ல, நான் உம்ராவுக்கு போகிறேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காபத்துல்லாவுக்கு போனதுமே எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள். லா தன்சானா மின் துவாயிக்க, நீங்கள் அங்கே போன பிறகு துவா செய்யும் பொழுது எங்கெல்லாம் துவா செய்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய துவாக்களில் என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இவங்க அல்லாஹ்கிட்ட கேட்டாலே அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, ஆக மூத்த முதல் குடிமகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாருமே. ஆனால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் அங்கே போனால் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கிறாங்கன்னா அந்த அமலினுடைய கணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உம்ராவினுடைய அமல் என்கிற இந்த கணத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது ஒரு சாதாசிதாவான ஒரு அமல் கிடையாது. ஒரு பாரதூரமான ஒரு அமல், பயங்கரமான ஒரு அமல் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு அமல். அதனால் இதை நம்ம விட்டுடக்கூடாது. கவனமாக இந்த அமலை செஞ்சு முடிக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸு, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
உம்மு சினான் என்கிற ஒரு பெண்மணி, அன்சாரி பெண்மணி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. 4 உம்ராக்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஹஜ்ஜி தான் பண்ணியிருக்கிறாங்க, 4 உம்ராக்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜிக்காக வேண்டி போகும் பொழுது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கூட வந்து ஹஜ் செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க மதீனாவுக்கு. அப்போ அங்கே இருந்த உம்மு சினான் என்கிற ஒரு அன்சாரி பெண்மணியை பார்த்து, நீ என் கூட ஹஜ்ஜிக்கு வந்த மாதிரி தெரியலையே, வரலையோ என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலுல்லாஹ், என்னால் வர முடியல. எங்கள் வீட்டில் 2 ஒட்டகம் இருந்துச்சு. ஒரு ஒட்டகத்தில் என் வீட்டுக்காரரும் என் மகனும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அதில் கிணத்துலேருந்து தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி அதை நாங்கள் வச்சுருந்தோம். அதனால் நான் தான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டேன், நீர் பாய்ச்சின வயலுக்கு, அதனால் எங்களால் வர முடியல யா ரசூலுல்லாஹ் என்று அந்த உம்மு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா போய் வழியென ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நீ வர வருஷத்தில் ரமலானில் போய் உம்ரா பண்ணிவிடு. வருகிற வருஷத்தில் ரமலானில் போய் நீ உம்ரா பண்ணிவிடு. அது என்னோடு ஹஜ்ஜு செய்ததற்கு சமமான நன்மையை கொடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸு புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸு உம்மு மாசில் என்கிற ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் அபு மாசில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன், யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். சொன்ன உடனே பள்ளிவாசல் இருந்த அத்தனை பேரும் நானும் வரேன்னு சொல்லி கை தூக்கிட்டாங்க. அதில் இந்த அபு மாசில் என்பவரும் கையை தூக்கிட்டார், நானும் வரேன்ட்டு. வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறிவித்தாங்க, நான் ஹஜ்ஜிக்கு வரதா சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக போயிட்டு தான் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் வரணும்னு தான் ஆசையாக இருக்குது, எனக்கும் வர வேண்டும் என்று தான் ஆசையாக இருக்கிறது. சரி வா, 2 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று 2 பேரும் வருவதாக சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்றதுக்குள்ள இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா. நம்ம 2 பேருமே அங்கே போயிட்டோம்னா வயல் யாரை பார்த்துக்கிறது, விவசாயத்தை யார் பார்க்குறது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் ஆடு மாடுகளை யார் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ மனைவி சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதனால் நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரலை, மகனையும் சேர்த்து அழைச்சிட்டு போங்க, நான் வரலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பேசுகிறதா சொல்லிட்டு வந்துட்டோம், வா போய் பேசிக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து பார்த்து பேசுகிறார்கள். யாரை சொல்லலாம், அந்த அம்மா சொல்கிறாங்க, உம்மு மாசிலுக்கு சொல்கிறார்கள், யாரை சொல்லலாம், எனக்கும் வயசாகி போச்சு, உடல்நிலையெல்லாம் சரியில்லை, முன்ன மாதிரி உடம்புலாம் இல்லை, எங்ககிட்ட இருக்கிறது 2 ஒட்டகம்தான், ஒன்று தண்ணீர் கிணற்றிலிருந்து வீட்டுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வருவதற்கென்று ஒரு ஒட்டகம் வச்சுருக்கிறோம், கிணற்றிலிருந்து வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு ஒட்டகம் வச்சுருக்கிறோம், இன்னொரு ஒட்டகத்தை கிணத்திலிருந்து மேட்டுக்கு விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை வச்சுருக்கிறோம். ஏற்றம் இறப்பாங்க இல்லையா அந்த காலத்தில், அதுக்காக வேண்டி ஒரு ஒட்டகம் வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு ஒட்டகத்தில் தான் ஒருத்தர் வர முடியும். அதனால் என் கணவரும் என்னுடைய மகனும் வராங்க, நான் வரவில்லை, ஆனால் நீங்கள் உங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜி செஞ்சால் என்ன எனக்கு நன்மை கிடைக்குமோ அது போன்று ஒரு அமலை சொல்லி கொடுங்கள், நானும் செய்கிறேன். இப்போ இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு நிகரான ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று உம்மு மாசில் கேட்கிறார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வருகிற வருடத்தில் ரமலானில் நீ ஒரு உம்ரா பண்ணு, அது என்னோடு ஹஜ்ஜு செய்ததற்கு நிகரான தாதிலு ஹஜ்ஜா, என்னோடு ஹஜ்ஜு செய்ததற்கு நிகரான நன்மையை பெற்றுத்தரும்
என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸு திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு அமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்வது. மற்ற மாதங்களில் உம்ரா செய்வதை விட ரமலான் மாதத்தில் உம்ரா செய்கிறது ரொம்ப பரக்கத்து, பாக்கியம். பெரிய கண்கொள்ளா காட்சிகள் அங்கே பலதை நம்ம பார்க்கலாம். மனசுக்கு இதமாக இருக்கும், ஒரு பெரிய அலைச்சல் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். காபத்துல்லாவை ஒரு பெருங்கொண்ட மக்கள் கூட்டத்தோடு பார்ப்பது இருக்குதே, அது ஒரு பெரும் பாக்கியம். பொதுவாக ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம்னா, ஒரு பள்ளியாசல் திறப்பு விழாவுக்கு போயிட்டோம்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டோம்னா அந்த கூட்டத்தை பார்த்தாவே மனுஷனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு மேலே தாளங்கள், ஒரு சப்தங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா இன்னும் மனுஷனுக்கு குசி பிறந்துடும். அதனால தான் நம்ம அங்கே போன உடனே, எனக்கு அங்கே போனதுமே ஒரு வியாதியும் வெளியே தெரியலைங்க. நடந்தங்க, எனக்கு கால் வழியே தெரியலைங்க. எனக்கு அப்படி சுகர் இருக்கும், இப்படி பிபி இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சேன். அங்கே ஒன்றுமே ஆகலைங்க. அவளை சுற்றினேன், அவளை சாப்பாடு சாப்பிட்டேன், ஒன்றும் நடக்கலைங்க. அங்கே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு தாங்க இப்படி ஆகுது. போயிட்டு வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்மை மறந்த இடங்கள் அதெல்லாம். இங்கே நம்மளை மறக்கிறதே இல்லை. இதை சாப்பிடாத சுகர் வந்துடும், அதை சாப்பிடாத கொலஸ்ட்ரால் ஏறிடும், அங்கே போகாத அது வந்துடும், இங்கே வராத இது வந்துடும். இப்படியே நம்மளை சொல்லி 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 நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் பாதுகாப்பாக இருக்கணும், நானுன்னு சொல்லி இருந்ததுனால எல்லாமே நம்ம இல்லாமலே போயிடுறோம். ஆனால் அங்கே போன பிறகு நம்மளை பற்றி எதுவுமே கவலைப்படுறது, வந்தால் பார்த்துக்குவோம், இங்கேயே எடுத்து அடக்கம் பண்ணிருட்டோம். என்ன நம்ம ஊரில் மட்டும்தான் கபிரிஸ்தான் இருக்கா, இந்த ஊரில் இல்லையா அப்படிங்கிற ஒரு தெம்பு தைரியம் அங்கே போன பிறகு வந்த பிறகு எல்லா வியாதிகளும் ஒதுங்கி கொள்கிறது. எப்பா இவர் முரட்டு மனுஷனாக மாறிட்டார், இவர்கிட்ட இருந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது. வியாதிகள், அந்த கிருமிகள் எல்லாம் ஒதுங்கி கொள்கின்றன. அங்கே மனிதன் ஆரோக்கியமாக இருந்து செயல்படுகிறான். ஆகவே இந்த உம்ராவினுடைய பயணத்தை நம்ம சிறப்பாகவும் அழகாகவும் கண்ணியமாகவும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். காபத்துல்லா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எல்லா அமல்களையும் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். 3 அமல்களை அங்கே தான் செய்ய முடியும். ஹஜ்ஜு காபத்துல்லால தான் செய்ய முடியும், உம்ரா காபத்துல்லால தான் செய்ய முடியும், தவாஃபு காபத்துல்லால தான் செய்ய முடியும். இந்த 3 அமல்களும் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல்கள் நிறைந்த இடம். அப்போ அங்கே போன பிறகு நம்ம இப்போ ஹஜ்ஜிக்கு போகலை, நிறைய உம்ரா செய்யலாம், நிறைய தவாஃப் செய்யலாம். இந்த 2 அமல்களையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். எவ்வளோ அதிகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்யணும். ஏன்னா இதுக்காக வேண்டியதான் நம்ம அங்கே பயணப்படுறதே. அதனால் தவாஃபு உம்ரா அதிகமாக செய்ய வேண்டும். 8 நாள் கம்மி இல்லாமல் மக்காவில் இருப்போம், ஒரு 6 உம்ராக்கள் செய்து விடுங்கள் குறைஞ்சபட்சம். கொண்டு இங்கே எவ்வளோ வேணுமா செய்யலாம். 6 நாள் அங்கே 8 நாள் அங்கே இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 தவாஃபுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 25-24 தவாஃபு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும், உடம்பை பாதுகாத்துக்கணும். நடந்து ஜுரம் வந்துடும். கால்பால் மாத்திரை வச்சு போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் சரியாக போயிடும், அல்லாஹ் பார்த்துக்குவான். எப்போ நம்ம நம்பிக்கையோடு அமல் செய்ய களத்தில் இறங்கிட்டோமோ அதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பான். நமக்கு சக்திக்கு மீறிய சிரமங்களை எடுத்துக்கொண்டு தான் நாம் இந்த அமல்களை செய்யக்கூடாது. வயசானவங்க மற்றவங்க தான் இந்த அமல்களில் ரொம்ப சக்திக்கு மீறி அமல்களை செய்ய முனையக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், காபத்துல்லாவில் தினம் 120 வகையான ரஹமத்துகள் இறங்குகிறது. 120 வகையான ரஹமத்துகள். அதில் தவாஃப் செய்கிறவர்களுக்கு 60, இமாம் ஜமாத்தோடு தொழுகிறவர்களுக்கு 40, அதில் அதை பார்ப்பவர்களுக்கு 20, மொத்தம் 120 வகையான ரஹமத்துகள் அங்கு இறங்குகிறது. அப்போ இந்த 120 வகையான ரஹமத்துகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பெற வேண்டுமானால் இந்த 3 அமல்களை கண்டிப்பாக செஞ்சாகணும். ஒன்று உம்ரா செய்யணும், இல்லைன்னா தவாஃப் செய்யணும். செஞ்சால் தான் அது 60 கிடைக்கும். இமாம் ஜமாத்தோடு ஆட்டோமேட்டிக்காக தொழுதுருவோம்.
நம்ம தங்குகிற இடத்துலேருந்து தினம் உள்ளுக்கு போயிட்டு வரணும், காபத்துல்லா பார்க்கணும். இன்றைக்கி நம்ம உம்ரா செய்யலை, தவாப் செய்யலைன்னா என்ன செய்வோம்? காபத்துல்லாவுக்கு வெளியவே தொழுதுருவோம். வெளியவே தொழுதுட்டா ஒரு நாள் காபத்துல்லாவே பார்க்கவே இல்லை அப்படின்னா நமக்கு அந்த 120 ஒன்றுமே கிடைக்காம போயிடும். குறைந்தபட்சம் என்ன செய்யணும்? தினம் தினம் போய் காபத்துல்லாவை பார்த்துட்டு வந்துடணும். உலகத்திலேயே 3 பொருள்களை பார்த்தாவே நன்மை. அது அமல் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று காபத்துல்லா, அதை பார்த்து கொண்டு இருக்கிற வரையில் உங்களுக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கப்படும். இரண்டாவது உங்களுடைய தாயினுடைய முகம், தாயினுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரையில் உங்களுக்கு நன்மை. மூன்றாவது குர்ஆன், அதை ஓதுனுங்கிற அவசியம் இல்லை, திறந்து வச்சு எழுத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு நன்மை. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த மூணையுமே நம்ம அங்கே போய் என்ன செய்யலாம்? அமல் செய்யலாம். அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஏத்தாப்பில் காபத்தில் வச்சுக்கிட்டு, மடியில் குர்ஆனை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அமல்களை செஞ்சோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அது நமக்கு. அதனால் இந்த பயணத்தின் போது காபத்துல்லாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளோ அதிகமாக தவாப் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக தவாப் செய்யணும். இப்போ எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆண்கள் காபத்துல்லாக்குள்ளே போனாலும் எஹ்ராமோடு தான் போய் ஆகணும். எஹ்ராமோடு தான் நீங்கள் போய் ஆகணும். அதனால் நம்ம எஹ்ராமோடு உள்ளுக்கு போயிடுவோம். நம்ம யோசிக்கலாம் கூட, இது என்ன திருட்டுத்தனமாக இருக்குதே, ஒரு ஏமாற்றுத்தனமாக இருக்குதே, அதெல்லாம் இல்லை. நீ எஹ்ராம் கட்டினியா உள்ளுக்கு வரலாம். கவர்மெண்ட்டு அது ஒரு ஆடை உடுத்திட்டு உள்ளுக்கு போயிட வேண்டியதுதான். போய் நீங்கள் ஒரு தவாப் செஞ்சுக்கிட்டு அல்லது காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே நிம்மதியாக துவா செய்து விட்டு வர வேண்டும். அந்த இடத்துல காபத்துல்லாவில் நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய இன்னொரு அமல் என்னென்னா துவா செய்யணும். துவாவை நீண்ட நேரம் காபத்துல்லாவுக்கு முன்னால் இருந்து நாம் எல்லா இடத்திலும் நாம் கேட்க வேண்டும். நமக்கு நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் முன்கூட்டியே குறித்து வைத்துக்கொண்டு எழுதி வைத்துக்கொண்டு அவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் போய் அந்த பட்டியலை வாசித்து காட்டி விட்டு வர வேண்டும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நீங்கள் அந்த அமலை செஞ்சுட்டு வரணும். அங்கே அதே போல் அங்கே நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அமல் என்னென்னா, 1க்கு 1 லட்சம் மடங்கு அதிகமாக நன்மை அங்கே கிடைக்கும் போது. நீங்கள் எதை செஞ்சாலும் 1க்கு 1 லட்சம். ஒரு ரக்காயத்தை தொழுதிங்கனாக்க 1 லட்சம் ரக்காத் தொழுத நன்மை. ஒரு தவாப் செஞ்சீங்கன்னா 1 லட்சம் தவாப் செஞ்ச நன்மை. ஒரு உம்ரா பண்ணிங்கன்னா 1 லட்சம் உம்ரா பண்ண நன்மை. நீங்கள் ₹1 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண நன்மை. அதனால் அங்கே போகிற பகுதிகளில் நம்ம அதிகமாக தான தர்மங்கள் செய்து விட்டு வர வேண்டும். நம்முடைய பாவங்களை கரைக்கக்கூடியது, குறைக்கக்கூடியது இந்த மாதிரியான அமல்களோடு சேர்ந்து தர்மமும் சதக்காக்களும் நம்முடைய பாவங்களை குறைத்துவிடும். அதனால் அதிகமாக நாம் அங்கே தர்மம் செய்ய வேண்டும். ஹதீஸுகளில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருமே அண்ணன் தம்பி. அப்துல்லா இப்னு ஜாஃபருங்கிற ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய மகன். இப்படி 3 பேருமே அண்ணன் தம்பி ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவாக வருகிறார்கள். மதீனாவுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவளை பக்கத்தில் வந்தாச்சு. அவங்ககிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆகாரங்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னால் தடுமாறிக்கிட்டு வராங்க. இந்த ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி 10 கிலோமீட்டர் தூரத்தை அப்படியே ஏதாவது வீடுகள் இருக்குதா, நீர்நிலைகள் இருக்குதா என்று தேடிக்கொண்டே வருகிறார்கள். அவங்களுக்கு தான் தெரியுமே அந்த ஏரியாலாம், எங்கே வீடு இருக்குது, எங்கே நீர்நிலைகள் இருக்குதுன்னு தெரியுமே. எங்கேயுமே பார்க்குறாங்க, எங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அப்படியே பார்த்து கொண்டே வரும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. போய் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே போனதுமே, நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லுகிறார்கள். அந்த வீட்டில் ஒரே ஒரு பெண்மணி, வயசான பெண்மணி, அவங்க தான் இருக்கிறாங்க.
இவங்களுடைய அந்த தோரணை, இவங்களுடைய அந்த பேச்சினுடைய அமைப்பு, இவங்களுடைய உருவ தோற்றம், இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த அம்மா ரசூலுல்லாவை பார்த்ததில்லை, அந்த அம்மா ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்களை பார்த்தது கிடையாது. ஆனால் வந்தவங்க அந்த கம்பீரமாக தோரணையாக சொன்னதுமே ஏதோ ஒரு அரசர் உத்தரவிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய சேவகன் வேலை செய்வது போன்று அந்த அம்மா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி வீட்டில் இருந்த கொஞ்சம் தேனையும் தண்ணீரையும் எடுத்து கொடுத்து, இப்போதைக்கு இதை சாப்பிட்டுட்டு இருக்கு, நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக போய் அந்த அம்மா வீட்டுக்காரர் ஆடுகளை ஓட்டி கொண்டு மேய்க்க சென்று விட்டார். சின்ன சின்ன குட்டிகளை தான் வீட்டில் கட்டி போட்டு போயிடுவாங்க. அங்கே இருந்த சின்ன சின்ன குட்டிகளில் கொஞ்சம் பெரிய குட்டியாக ஒன்று பார்த்து அந்த அம்மா பிடிச்சி அறுத்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டா. அழகான சாப்பாடு. 3 பேர் உட்காந்தாங்க, அழகாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு அழகான விருந்தை கொடுத்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் மதீனாவுக்கு வந்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் என்று 3 பேருமே ஒரு அழைப்பு மட்டும் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். வயலுக்கு ஆடுகளை மேய்க்க சென்றிருந்த கணவர் திரும்பி வந்தார். வந்து பின்னால் பட்டியில் வந்து தன்னுடைய ஓட்டி வந்த ஆடுகளை எல்லாம் கட்டுறதுக்கு பார்க்குறார். அங்கே இருந்த குட்டிகளில் ஒரு குட்டி குறையுது. எங்கே இந்த குட்டியை காணோம்? மனைவிகிட்ட கேட்டார். இப்போ மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று சொன்னார்கள், விருந்து வேற கேட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம விருந்தா கேட்போம், எதாவது இருந்தால் கொடுங்கன்னு தானே கேட்போம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் எப்படி கேட்டாங்க? விருந்து கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டாங்க. அதனால் அந்த கேட்ட தோரணை, அந்த இருந்த அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய முகத்தில் இருந்த அந்த ஒளி தேஜஸ் என்னை வந்து அப்படியே கட்டி போட்டு விட்டது. அதனால் நான் அவர்களுக்கு இருந்த ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்து விட்டேன். அந்த வீட்டுக்காரர் அவங்கள பார்த்ததில்லை இல்லையா, அதனால் பைத்தியக்காரி, உன்னை யாரோ ஏமாற்றி விருந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. யாரோ வந்தாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று சொன்னாக்க நீ விருந்து சமைச்சு போட்டுருவியா? ஒரு ஆடு போச்சே உன்னால என்று கணவர் கண்ணா புண்ணான்னு திட்டுகிறார், வசைப்பாடுகிறார். வாங்க, அதில் உங்களுக்கும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுது. அப்புறம் இவரும் போனார், சாப்பிட்டார். ஆனால் அந்த மனிதருக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த ஆட்டை அறுத்து அந்த அம்மா கொடுத்ததை ஜீரணிக்கவே முடியல. நினைவு வரும்போதெல்லாம் திட்டுவார், பேசுவார். நடக்கும்ல வீட்டில் சமயங்களில் அந்த மாதிரி அந்த அம்மா திட்டிக்கிட்டே அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா அந்த திட்டுகளை எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு வீட்டில் மளிகை சாமான்கள் காலியாகிவிட்டது. இவங்களுக்கு மதீனாவில் போய் தான் மளிகை சாமான்கள்லாம் வாங்கி ஆகணும். சிட்டி அவங்களுக்கு பக்கத்தில் அதுதான். அதனால் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு நாள் மதீனாவுக்கு போகிறாங்க மளிகை சாமான் வாங்கிறதுக்கு. அங்கே போய் ஒரு மளிகை கடையில் போய் நிற்கிறாங்க. அந்த மளிகை கடையில் போய் நிற்கும்போது யதார்த்தமாக அந்த பகுதியில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார நிமித்தமாக கடத்தெருவுக்கு போயிருந்தாங்க. இந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் அந்த அம்மாவுடைய கைகளை பிடித்து கொண்டு, எங்கே இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு தெரியுதா? அன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தீங்களே. அம்மா, வந்தாக்க எங்கள் வீட்டுக்கு வர சொன்னேனே, நான் ஹசன் சொன்னேனே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று சொன்னேனே, நினைவு இல்லையா? அதெல்லாம் நினைவு இருக்குது. இல்லை இருக்கட்டும், நாங்கள் வரல, நீங்கள் போங்க, நீங்கள் வந்தே ஆகணும் என்று சொல்லி 2 பேர் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரும் வந்துட்டார். கணவரும் கடையில் நின்றவர் வந்துட்டார். யார்? இவர் தாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் ஹசன். இவங்க தான் வந்தாங்களா? பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர்த்தையும் ஒட்டகத்தில் ஏறி உட்கார வச்சு பெருமான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை ஒட்டகத்தினுடைய மூக்கனாங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க வீட்டுக்கு. 2 பேருமே உட்காந்துருக்குறாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்க்குறாங்க. யார் இவங்க 2 பேரும்? ஹசன் இவ்வளவு அக்கறையோடு மூக்கனாங்கரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரே, ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்குமா என்று எல்லாருமே யோசிக்கிறார்கள். ஏன்னா இழுத்து கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு அருமையான பதார்த்தங்கள், உணவு வகைகள் பரிமாறப்படுகிறது. 2 பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே, என்ன விஷயமா இங்கே வந்தீங்க? மளிகை சாமான் வாங்கலான்னு வந்தோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அன்னைக்கு எங்கள் 3 பேர்த்துக்கும் அருமையான விருந்து கொடுத்தீங்க, மறக்க முடியாத ஒரு விருந்தை கொடுத்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒருவரை கூப்பிட்டு, இவர்களுக்கு ஒரு 1000 தீனார்களை கொடுத்து அனுப்புங்கள்,
அப்படிங்கிறாங்க. ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு உடனே அவர் ஒரு 1000 தீனாரை ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வந்து வச்சுட்டார். இன்னொரு வேலைக்காரரை கூப்பிட்டு இவர்கள் ஊரை விட்டு வெளியே போகும்போது ஒரு 1000 ஆடுகளை உடன் அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே அனுப்பி வைக்கிறோம். இந்த வார்த்தையை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை ஹசன் ரலியல்லாஹு அவங்க சொல்லும்போது அந்த அம்மா அப்படியே கணவர் அப்படி ஒரு பார்வை பார்க்குது. என்னையா அன்னைக்கு என்னமோ சொன்னேன், இந்த திட்டுன, யாருக்கோ தெரியாத ஒரு ஆளுக்கு விருந்தாக்கி போட்டுட்டு தான் சொன்னேன், இன்றைக்கி பார்த்தியா என்பது போன்று அந்த அம்மா கணவரை அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு. அவர் அப்படியே அந்த பார்வையில் என்ன சொல்வதென்றே தெரியாமல் தன்னை தலையை குனிந்து கொண்டார். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் போகிற வழியில் எங்கள் தம்பி ஹுசைனுடைய வீடு இருக்குது, அவரையும் போய் பார்த்துட்டு போயிடுங்க, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொல்லி ஒரு வேலைக்காரரை அனுப்பி தம்பி ஹுசைன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஹுசைன் வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனாக்கா அவரும் சாப்பிட சொன்னார். இப்போ தான் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு 1000 ரூபா 1000 தீனார் இவருக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 1000 ஆடுகளை ஓட்டி விடுங்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு அதிசயம் தாங்க முடியல. ஒரு நேரம் விருந்து, ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தது என்னமோ குறைவு தான், ஆனால் இப்போ இவங்க கொடுக்கறது அதிகம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கங்க, என் தம்பி அப்துல்லா போய் பார்த்துட்டு போங்க, அவன் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஒரு வேலைக்காரராச்சு அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறது. அங்கே போய் பார்த்தோம்னா அவர் ரொம்ப வரவேற்று பரிமாறி உணவு தானியங்கள் எல்லாம், மளிகை சாமான்கள் எல்லாம் முழுசாக நிறையா வாங்கி கொடுத்து சொன்னார், இவருக்கு ஒரு 2000 தீனார்களை கொடுங்கள், 2000 ஆடுகளை கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, உங்கள் அண்ணன்மார்கள்லாம் 1000 தானே கொடுத்தாங்க, நீங்கள் எதுக்கு 2000 கொடுக்குறீங்க, எங்களுக்கு நிறையா இது வச்சுட்டு இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அப்போ அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் அவருடைய தகுதிக்கு கொடுத்தார்கள், நான் என்னுடைய தகுதிக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் அவங்க 1000 ரூபா கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை போன்று நான் பெற வேண்டுமானால் நான் 2000 ரூபா கொடுத்தாதான் எனக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி குடும்பத்தினர்களுக்குன்னு ஒரு நன்மை அதிகமாக கிடைக்கும். 1000 ரூபா கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை எனக்கு கிடைக்கும்னா நான் 2000 ரூபா கொடுக்கணும், 2000 ஆடுகள் கொடுக்கணும் என்று சொல்லி அவரும் கொடுத்து அனுப்பினார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த அம்மாவுக்கு 4000 திர்ஹம், 4000 ஆடுகள், ஒரு ஆடை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது. ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு வாங்கலாம், ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு வாங்கலாம். இது வேறு 4000 ரூபாய்கள் கிடைச்சதுக்கு அப்போ 8000 ஆடுகள் கிடைச்ச மாதிரி. ஒரு தர்மம் செஞ்சோம்னா அது எப்படி இரட்டிப்பாக பன்மடங்காக வரும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சாட்சி, நடந்த வரலாறு, உண்மை சம்பவம். அதனால் நம்ம போகிற இடத்துல தாராளமாக நம்மளால் என்ன இயலுமோ அதை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தாராளமாக தர்மம் கொடுக்க வேண்டும். அந்த பகுதிகளில் நம்ம எவ்வளவு தான தர்மங்களை, சதக்காக்களை, ஜகாத்துகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். அங்கே பாதிக்கப்பட்டவர்கள், வறியவர்கள், ஏழை எளியவர்கள், பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சொல்லி சில பேர் வருவாங்க. அதெல்லாம் உண்மை அறிந்து நாம் என்ன செய்யணும், தாராளமாக நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்குது. இதுக்காக வேண்டி நான் சொல்ல வரேன், எல்லாமே லட்சத்தில் கிடைக்கிது. நீங்கள் பிசுல 1 2 செய்ய போகிறீங்க, ஆனால் அதுக்கு எல்லாம் லட்சத்தில் அங்கே கிடைக்கும் மறுமையில். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்ராவினுடைய இந்த அமல்களை முழுமையாக நாம் செய்து வருவதற்கு அருள் செய்வானாக. அதே போல் நம்ம மக்காவில் இருந்துட்டு மதீனாவுக்கு நம்ம போகிறோம். மதீனாவில் போய் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வது மட்டும்தான் நமக்கு வேலை. அங்கே வேறு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. அங்கே 5 வக்தி இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் போய் தொழுது கொள்ள வேண்டும்.
4 நாட்களோ 5 நாட்களோ நம்ம அங்கே இருக்க போகிறோம். அந்த நாட்களில் இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் இருக்குதே சாதாரணமான வார்த்தை இல்லை. இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். மதீனாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. மதீனாவுக்குள்ளே நுழைஞ்சதுமே அங்கு இருந்த முஸ்லிம்களுக்கு செய்த முதல் உபதேசம், ஒரு உபதேசம் செய்கிறாங்க. என்ன உபதேசம் செய்கிறாங்க? அதுலேயும் முதல் வார்த்தை அஃப்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள். அஃப்ஷுன்னு சொல்லும்போது காற்று வருது பாருங்க, காற்று மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்குறாங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் வார்த்தை மதீனாவில் வந்த பிறகு. இரண்டாவதாக தான் உங்களில் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். மூன்றாவதாக உங்களில் எல்லா மக்களும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து தஹஜ்ஜத் தொழுங்கள். இதுதான் உபதேசங்க. இந்த வார்த்தை இருக்குதே, உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். இந்த 4 வார்த்தையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து சொன்னது. கூடியிருந்த மக்கள் எல்லாம் என்னமோ பிரம்மாண்டமான பிரச்சாரம் செய்ய போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் பார்த்தீங்கன்னாக்க பெருமானாருடைய மதீனாவின் உள்ள நுழைஞ்சதுமே செய்த முதல் பிரசங்கம் என்று சொன்னால் இதுதான் வரும். அருமையான பிரசங்கம். அதை கேட்ட அத்தனை மனிதர்களும் மெய் சிலிர்த்து போய்விட்டார்கள். தன்னை பற்றி பேசிக்கொள்வார், தன் மார்க்கத்தை பற்றி பேசுவார், அல்லது சொந்த சுய புராணங்களை பாடுவார் என்றெல்லாம் யூதர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்க, உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்க, என்ன பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதனால் அந்த முதல் கடமையாக இருக்கக்கூடிய அந்த சலாமை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹுவும் வானவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுகிறார்கள். மக்களே, நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள், அழகான முறையில் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா பண்ணுங்கன்னு இதெல்லாம் எப்படி ஒரு கடமையோ அதே போலவே சலவாத்து சொல்வதும் சலாம் சொல்வதும் ஒரு கடமை. ரசூலுல்லாஹ் சலவாத்தையும் சலாமையும் நம்ம சொல்கிறோமா? ரசூலுல்லாஹ்வுக்கு சலவாத்து கூட அல்லாமல் சல்லி முஹம்மதின் எப்பயாவது ஓதிடுறோம் நல்லது காரியங்களில். சலாம் என்னைக்காவது சொல்கிறோமா? அல்லாஹு தஆலா இதை என்ன செஞ்சிட்டான்? இந்த கடமையை நம்மையும் அறியாமல் நமக்கு தினம் நம்மளை செய்கிற மாதிரி வச்சிட்டான். தொழுகையில் அத்தஹியாத்து லில்லாஹி வசலவாத்து வ தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தொழுகை அல்லாஹ்க்காக வேண்டி தொழுகிறோம். அந்த தொழுகைக்குள்ளே யாருக்கு சலாம் சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி சலாம் சொல்கிறோம். தினம் சொல்கிறோம். எத்தனை ரக்காயத்து தொழுகிறோமோ 2 ரக்காயத்துக்கு ஒருத்தர் 2 ரக்காயத்துக்கு ஒருத்தரவை ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். அத்தஹியாத்து முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி சையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ என்ன வாழ்வாதாரங்களை வசதிகளை செய்து கொடுத்தாயோ அவைகள் அனைத்தையும் எங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ வழங்குவாயாக என்று 2 முறை நாம் துஆ செய்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். தொழுகையில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்காக எனக்காக நீங்கள் துஆ செய்ய முடியுமா? என் மகனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறேன், என் மகளை பிரசவத்துக்கு சேர்த்துருக்கிறேன், யாரெல்லாம் பார்த்து பிரசவம் பண்ணி கொடுன்னு சொல்லி தொழுகைக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் துஆ செஞ்சால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் தொழுகைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லவில்லை என்றால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது.
தொழுகைக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் பொழுது ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்தினருக்காக ரசூலுல்லாஹ்வுக்காக நீங்கள் துவா செய்யலைன்னா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சலாத்தினுடைய மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொழுகையில் சலாம் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கடமையில் தனக்குன்னு அல்லாஹ்வுக்குன்னு இருக்கக்கூடிய தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்வதற்கு ஒரு இடத்த ஒதுக்கி இருக்கிறான்னா, இப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வையே நம்ம பார்க்க போயிருக்கும்போது அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக போய் நம்ம சலாம் சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பெரிய குற்றவாளி ஆகிடுவோம். அதனால் ஒரு நாளைக்கு 3 முறை குறைந்தபட்சம், ஃபஜ்ருக்கு ஒரு தடவை, லோஹருக்கு ஒரு தடவை, சாதாரண மக்ரிபுக்கு பிறகு அசருக்கு பிறகு ஒரு தடவை, தினம் ஒரு 3 தடவை 4 தடவை பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று சலாம் சொல்லிவிட்டு வந்து உங்களுடைய அமல்களை முடித்து கொள்ளுங்கள். ஏன்னா அங்கே சிறந்த அமலே அதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய அன்பும் உண்டாகட்டுமாக என்று நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு துவா செய்கிறோம். அந்த பதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வ அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, அல்லாஹ்வினுடைய அமைதியும் ரஹமத்தும் பேரருளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று பெருமானார் நம்மை பார்த்து சொல்லிவிட்டால் எவ்வளோ பெரிய துவா அது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பதில் துவா இருக்குது, அது எவ்வளோ பெரிய துவா. அதனால் இந்த துவாவை பெறுவதற்காக வேண்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே போங்க, அங்கே போய் துவா செய்யுங்க. பெருமானார் உங்களுக்கு ஒரு முறை பதில் சொல்லிவிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும், அந்த துவாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டு இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அமல் நமக்கு இருக்குது. நம்ம போகிறதே உம்ரா செய்கிறதுக்கு தான். இதில் முதல்ல போகிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஏற்கனவே போனவங்களும் இருக்கிறீங்க. நல்லது. இப்போ இந்த உம்ரா செய்யக்கூடிய அந்த முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இரண்டாவதாக ஒரு விஷயம், இன்றைக்கி நைட்டு நமக்கு எல்லாருமே 12 மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கணும். 12 மணிக்கு நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதனால் நீங்கள் எங்கெங்கே தங்கியிருக்கீங்களோ, ஹோட்டல்கள்லேயோ வீடுகள்லேயோ எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து புறப்பட்டு 12 மணிக்கு அங்கே இருக்கணும். வரும்போது இஹ்ராமோடு உடுத்தி கொண்டு நீங்கள் வந்து விட வேண்டும். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேயே இஹ்ராம் உடுத்திக்கிட்டு வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் இஹ்ராம் உடுத்துறதுக்கு முன்னால் குளித்து கொள்ள வேண்டும். குளித்து கொள்வது சுன்னத். அதை நம்ம பெண்கள் தலையெல்லாம் காயணும் என்பதற்காக வேண்டி இப்போ போனதுமே கூட நம்ம சாயந்தரமே கூட குளித்து வச்சுக்கலாம். உம்ரா செய்வதற்காக வேண்டி நான் குளிக்கிறேன் என்று நியத் செய்து குளித்து கொள்ளலாம். அல்லது போகிற நேரத்தில் குளிக்கிறதா இருந்தாலும் குளித்து கொள்ளலாம். தலை காயணும். இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு இஷாலாம் தொழுதுட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு ஆண் குளிக்க போகிறதா நினச்சிக்கிங்களேன். குளிக்க போகிறதுக்கு முன்னால் நகங்களை எல்லாம் வெட்டி விட்டு, தேவையில்லாத முடிகளை எல்லாம் களைந்து விட்டு, நகங்களை வெட்டி விட்டு தேவையில்லாத முடிகளை எல்லாம் களைந்து விட்டு நம்ம ஒழு செய்து கொண்டு குளிக்க ஆரம்பிக்கிறோம். குளிக்க தொடங்கும் பொழுதே நான் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் உடுத்துவதற்காக நான் குளிக்கிறேன் என்று நியத் செய்து கொண்டு குளித்து கொள்ள வேண்டும். அந்த குளியலின் போது நாம் வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம். சோப்பு போட்டுக்கலாம், ஷாம்பு போட்டுக்கலாம். ஏன்னா இஹ்ராம் உடுத்தின பிறகு தானே போடக்கூடாது, வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. போட்டு குளித்து கொள்ளலாம். குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே ஆண்கள் இஹ்ராம் உடுத்தி கொள்ள வேண்டும். பெண்கள் அவங்களுக்குன்னு என்ன உடைகள் இருக்குதோ அந்த வகைராக்களை உடைகளை நாம் உடுத்தி கொள்ளலாம். உடுத்தி கொண்ட பிறகு 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுக வேண்டும். இஹ்ராம் உடுத்தியதற்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்று நியத் செய்து 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்துகளில் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல்யாயுல் காஃபிரூன் சூறாவையும், 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு அஹது சூறாவையும் ஓதி தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடித்து சலாம் கொடுத்ததுமே நாம் நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபைஸிர்ஹா லி ஃபதகப்பல்ஹா மின்னி.
யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய விரும்புகிறேன், என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி தருவாயாக. உம்ரா செய்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி தருவாயாக. இதுதான் 3 தான் துவா. நம்ம தமிழில் கூட சொல்லிக்கொள்ளலாம். அல்லது இதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களில் பக்கத்தில் அந்த நியத்தை மட்டும் திருப்பி வச்சுக்கிட்டு தொழுது முடித்ததை எடுத்து படித்து கொள்ளலாம். நியத்து சொல்லி முடித்த உடனே நம்ம அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி தொழுகைக்குள்ளே போகிற மாதிரி, நான் விடிய காலம் 4:24 4:54க்கு டைம் முடிஞ்ச பிறகு சஹருக்குள்ளே போயிடுற மாதிரி, நோம்புக்குள்ளே போயிடுற மாதிரி நீங்கள் இப்போ இந்த உம்ரா செய்யக்கூடிய ஒரு நபராக உம்ராவுக்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள். நியத்து சொன்ன பிறகு, எகராமெலாம் உடுத்தின பிறகு, நியத்து சொன்ன பிறகு உம்ராவுக்குள்ளே போயிட்டீங்க. இந்த உம்ராவுக்குள்ளே வந்த பிறகு நாம் செய்யக்கூடாத ஒரு செயல் என்னென்னா, ஆபாசமாக பேசக்கூடாது, சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொள்ளக்கூடாது, சண்டை போட்டுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் இப்போ நியத்தெல்லாம் பண்ணி முடித்த உடனேயே 3 முறை தல்பியா சொல்ல வேண்டும். 3 முறை நீங்கள் தல்பியா சொன்னால் தான் அது ஒரு முறையாக கணிக்கப்படும். 4 ரக்காத் தொழுதா தான் லுஹரு, 2 ரக்காத் தொழுதா தான் ஃபஜ்ரு, 7 தடவை சுற்றினா தான் தவாஃபு. அந்த மாதிரி 3 தடவை சொன்னால் தான் அது 1, 7 தடவை சுற்றினா தான் அது 1. அந்த தல்பியாவை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தல்பியா சொல்லித்தர மெதுவாக நீங்கள் சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த டோன்லேயே, இந்த மெட்டிலேயே, இதே அமைப்பில் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிப்பாட்டுறது தான் தேசிய அளவில். இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம இந்த தல்பியாவை சொல்லணும். இப்படி நாம் 3 முறை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த நியத்து வைத்த பிறகு, தல்பியாவை சொன்ன பிறகு, காபத்துல்லாவை போய் பார்க்கிற வரை ஆக சிறந்த அமல், சிறந்த திக்ர் தல்பியா தான். இதை விட சிறந்த உயர்ந்த வேறு எதுவுமே கிடையாது. சலவாத்து ஓதலாமா? ஓதிக்கலாம். சலவாத்து தல்பியா விட சிறந்ததா? இல்லை. இந்த நேரத்தில் சிறந்ததில்லை. குர்ஆன் ஓதலாமா? ஓதலாம். இந்த தல்பியா விட சிறந்ததா? இந்த நேரத்தில் இல்லை. அது ஒரு நேரத்தில் சிறந்தது, இது ஒரு நேரத்தில் சிறந்தது. ஃபஜ்ர் லுஹர் நேரத்தில் போய் தொழுவ முடியுமா? அந்தந்த நேரத்துக்கு அது சிறந்தது. இப்போ தல்பியா தான் நமக்கு சிறந்தது. அதனால் காபத்துல்லாவை பார்த்த பிறகு தான் தல்பியாவை நாம் நிறுத்த வேண்டும். இப்போ நம்ம தல்பியாவை சொல்லி நம்ம எஹ்ராம் உடுத்தி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். வீட்டில் நேராக புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இறங்குறோம் இன்னொரு ஊரில். திரும்ப ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம். நேராக ஜித்தாவில் போய் இறங்குறோம். இறங்குன நேராக மதினாவுக்கு போயிட்டோம். நம்முடைய அறைகளில் சென்று நம்முடைய உடைமைகளை வைத்து விட்டோம். நமக்கு அங்கே ஒரு ஹஸரத் இருக்கிறாங்க, ஜாகிர் இருக்கிறாரு. உங்களை எல்லாம் உம்ரா கலந்துட்டு போவோம். அங்கே போன பிறகு காபத்துல்லா இருக்கும். காபத்துல்லாக நம்ம இன்ஷா அல்லாஹ் 79ஆம் நம்பர் கேட் வழியாக நம்ம அப்படி போவோம். உள்ளுக்கு போன பிறகு காபத்துல்லாவை போய் பார்த்ததுமே நீங்கள் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எஹ்ராம் உடுத்தினதுமே, நீங்கள் நியத்து வச்சதுமே உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும். அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் எங்கிருந்து கொண்டு துவா செய்தாலும் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள். எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியத்தை கொடு. பாவ மன்னிப்பை நோக்கி செல்கிறோம். அப்புறம் பாவ மன்னிப்பை கொடு. இந்த 3 துவாக்களுக்கு பிறகு நீங்கள் என்ன துவா கேட்குறீங்களோ கேளுங்க. காபத்துல்லா பார்த்ததுமே இந்த 3 துவாக்களையும் கேட்க வேண்டும்.
அப்படியே மற்ற துவாக்களை எல்லாம் கேட்டு முடித்த பிறகு ஆண்கள் தங்களுடைய வலது தோள்புஜம் தெரிவது போன்று இஹ்ராமை மாற்றி உடுத்தி போட்டுக்கிட்டு தவாஃப் செய்ய தொடங்க வேண்டும். இதுதான் காபத்துல்லா என்று சொன்னால் இந்த மூலையில் தான் நம்ம தவாஃப் ஆரம்பிப்போம். இந்த மூலையில் தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று 3 முறை முத்தம் வைத்து கொள்ள வேண்டும். அது முஸ்தஹப். ஒரு முறை முத்தம் வைப்பது சுன்னத், 3 முறை செய்வது முஸ்தஹப். அப்படி முத்தம் வைத்து கொண்டு நாம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், தவாஃப் ஆரம்பிப்போம். ஆரம்பம் செய்யும் பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஓதக்கூடிய துவாக்கள் தனித்தனியாக இருக்கின்றன. அதை விரும்பினா நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தவாஃபின் போது 3ஆம் கலிமா ஓதினால் மட்டுமே போதுமானது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலி 3ஆம் கலிமா. இந்த மூலையிலேருந்து நம்ம புறப்பட்டு 3வது மூலையான ருக்குனை யமானிக்கு வந்துட்டோம்னா இந்த ருக்குனை யமானியை பார்த்துட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்று ஓதிக்கொண்டு வர வேண்டும். 3வது மூலையிலிருந்து 4வது மூலை வரையிலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வத்ஹிலல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். திரும்ப 2வது சுற்றினுடைய தொடக்கத்திலிருந்து அதே போல் இந்த துவாக்களை 3ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இதில் இடையில நீங்கள் என்ன செய்யலாம்னா குறிப்பிட்ட 2 பகுதியில் மட்டும் 3ஆம் கலிமா ஓதிக்கிட்டு 2வது மூலையிலிருந்து 3வது மூலை வரையிலும் நம்முடைய சொந்த துவாக்களை கேட்டுக்கொண்டு வரலாம். நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு வரலாம். 4வது மூலையிலிருந்து 3வது மூலையிலிருந்து 4வது மூலை வரையிலும் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொள்ளலாம். இப்போ 1வது மூலையிலிருந்து 2வது மூலை முடிய 3ஆம் கலிமாவையும் 2வது மூலையிலிருந்து 3வது மூலை வரை நம்முடைய சொந்த பிரச்சனைகளையும் 3வது மூலையிலிருந்து 4வது மூலை வரை ரப்பனா ஆத்தினாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படியாக 7 முறை ஓதி முடித்த பிறகு 7வது வெளியே போகும்போது மீண்டும் ஒரு முறை ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு கொண்டு நான் வெளியே போயிடுவோம். வெளியே கொஞ்சம் தூரமாக போன பிறகு மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பாதுகாப்பான இடத்துல நின்று 2 ரக்காத்துகள் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழுவதாக நியத் செய்து தொழுக வேண்டும். இந்த தொழுகை ஹனஃபியாக்களுக்கு வாஜிப், ஷாஃபியாக்களுக்கு சுன்னத். நான் வாஜிபான தொழுகையை தொழுகிறேன், மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று வாஜிபான 2 ரக்காத்துகளை நான் தொழுகிறேன் என்று நியத் செய்து நாம் தொழுக வேண்டும். அப்போ அந்த 2 ரக்காத்துலையுமே கூட முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராக்கு பிறகு குல்யாயுல் காஃபிரோன், 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராக்கு பிறகு குல் வல்லாஹு அஹத் ஓதி தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடித்த பிறகு இப்போ நம்ம மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் நின்று தொழுகுவதாக தான் நமக்கு அர்த்தம். அதனால் மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் நின்று நீங்கள் துவா செஞ்சால் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எங்கேருந்து கொண்டு தொழுதாலும் அது மக்காம் இப்ராஹிமுடைய இடம்தான். அதனால் இப்போவும் நம்ம என்ன செய்யணும், மீண்டும் அந்த துவாக்களை 3 துவாக்களையும் மற்ற துவாக்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். துவாக்களை கேட்டு முடித்த பிறகு பக்கத்தில் ஜம்சம் தண்ணி இருக்கும். நம்ம பகல் காலமாக இருந்தால் நோன்பு வச்சுக்கிட்டு இருப்போம், தண்ணி குடிக்க முடியாது. இரவு காலமாக இருந்தால் என்ன செய்யலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். பகலில் பெண்கள் நோன்பு இல்லை வைக்கலை அப்படின்னாக்க ஆண்களை நோன்பு வைக்க முடியல அப்படின்னா அவங்க தண்ணி குடிச்சிக்க, தண்ணி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் தண்ணீரை நாம் குடித்து விட்டு சஃபா மருவாவுக்கு நாம் செல்ல வேண்டும். சஃபா மருவாவுக்கு போயிட்டோம்னா சஃபாவில் இருந்து கொண்டு காபத்துல்லாவை பார்த்து ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று 3 முறை முத்தம் வைத்து கொண்டு இன்ன சஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐய தவ்வஃப பிஹிமா வமன் தத்தவ கைரன் ஃபஇன்னல்லாஹு ஷாக்கிருன் அலீம் என்கிற இந்த திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை 1, 2, 3 முறை ஓதிக்கொண்டு தக்பீர்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இந்த 4வது இந்த சையின் போது தொங்கோட்டம் ஓடும் பொழுது 4வது கலிமாவை ஓதினாலே போதுமானது. களிமா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இதுதான் 4ஆம் கலிமா. இந்த 4ஆம் கலிமா ஓதிக்கொண்டே வந்து விட வேண்டியது தான். இது இல்லாமல் நம்ம தக்பீர் அதிகமாக சொல்லலாம். என்ன தக்பீர்? பெருநாள் தக்பீர் சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ புக்ரத்தன் வஸீலா லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா வஸதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். 4ஆம் கலிமாவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அதில் மீலைன் அகலரைன் பச்சை விலகு பகுதின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் மட்டும் ஆண்கள் குதித்து குதித்து ஓட வேண்டும். கொஞ்சம் வேகமாக நடந்து ஓடிடணும். பெண்கள் வளமை போல் நடந்து வந்தாலே போதுமானது. அந்த இடத்துல மட்டும் ஓதுவதற்கென்று தனியாக ஒரு துவா இருக்குது. ரப்பி கிஃபிர் வருஹம் வஃபு வதகர்ரம் வதஜாவஸ் அம்மா தாழம் இன்னக்க தாழம் மாலா நாளம் இன்னக்க அன்தல்லாகுல் அஸ்ஸுல் அக்ரம். நம்ம தெரிஞ்சால் ஓதிக்கலாம். இல்லாட்டினா ரப்பி கிஃபிர் அல்லா மஃபிர்லி இறைவா என்னை மன்னிச்சிடு இறைவா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே ஓடிட வேண்டியதான். அந்த இடத்துல தான் ஹாஜராம்மா தன்னுடைய குழந்தைய கபத்தில் பக்கத்தில் போட்டுட்டு ஓடி தண்ணீரை தேடி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடியாரும் பொழுது அந்த மீலை நகரின் நம்ம இப்போ ஆண்கள் ஓடுறோமே அந்த இடத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் புல்ல படுத்துருக்கிறது தெரியும். அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அங்கே ஓடும் பொழுது குழந்தைய பார்த்துக்கிட்டே ஓடினாங்க. அன்னைக்கு ஆபத்தில் கிடையாது அந்த இடத்துல, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே ஓடினாங்க. இன்றைக்கி குழந்தை இல்லை காபத்தில் இருக்குது நமக்கு, அதை நம்ம பார்த்துக்கிட்டே ஓடணும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ் அப்படி கடமையாக்கி இருக்கிறான். அவங்களுடைய தியாகங்களை பாருங்கள். அது இபாதத்தல்ல. அவங்க அன்னைக்கு அதை செய்யும் பொழுது தண்ணி தேடி ஓடினாங்க, ஓடியாந்தாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அது அவங்க ஓடின ஓட்டத்தை அல்லாஹ்தால இபாதத்தா மாற்றி கொடுத்துட்டான். இன்னைக்கு இந்த இபாதத்து தான் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பானது. இன்னைக்கு நடங்க டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாரு, முதல்ல நடங்க பாய், எல்லாம் சரியாக போய்டும், பிபி குறையும், சுகர் குறையும். நம்மளால் இன்றைக்கி நடக்க முடியுதா? வீட்டு வாசலில் காரு, வீட்டுக்கு வாசலில் பைக்கு ஏறுறோம், அந்த அடுத்த வாசலில் போய் இறங்கிக்கிறோம். ஆஃபீஸு லிஃப்ட்டு எஸ்கலேட்ரு, எங்கேயாவது நம்மளால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இன்றைக்கி நடக்கிறதுக்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்தாலா இதை நடையே ஒரு அமலாக ஆக்கிட்டான். நீ நடடா, ஏன்னா ஒரு காலம் வந்துருச்சு பாருங்கள். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாலலாம் நடக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடக்காதது பெரிய கஷ்டமாக இருக்குது. எங்கே நடக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ்தாலா நீ நடக்கிறதே ஒரு அமலாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் நமக்கு. நீங்கள் தவாஃபை செஞ்சு முடிக்கும் போது 3 கிலோமீட்டர் நடந்துடுவீங்க. ஒரு தவாஃபை செஞ்சு முடிச்சிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். அடுத்து சைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். இந்த 2 அமலையும் முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு போனீங்கன்னா 8 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் செஞ்சீங்கன்னா 8 கிலோமீட்டர் நடக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும். நமக்கு அங்கே போனால் அப்புறம் ஆரோக்கியமாக எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அங்கே போன பிறகு? இது இங்கே நடக்கிறோமா ஊரில்? ஏன்னா 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டரு இல்லை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக நம்ம சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போயிட்டோம்னா ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து திரும்ப சஃபாவுக்கு வந்துட்டோம்னா 2 சுற்று. இப்படியாக 1 2 3 4 5 6 7 சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவில் 7வது சுற்று முடித்து விடுவோம். தக்பீரையும் 4வது கலிமாவையும் அதிகமாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நேராக நம்ம ரூமுக்கு வந்துடுறோம். பக்கத்தில் ரூமுக்கு கீழே எந்த ஹோட்டலில் இருக்கிறோமோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே கடைகள் இருக்கும். ஆண்கள் மொட்டை அடித்து கொள்ள வேண்டும், பெண்கள்
தங்களுடைய சடையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி முடிய அப்படி ஒரு சுற்றளவு வெட்டிக்கிட்டால் போதுமானது. நம்முடைய அமல் முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு உம்ரா செஞ்சு முடிச்சாச்சு. இரண்டாவது உம்ரா செய்யணும் என்றால் இதே போல் நம்ம இஹ்ராம ரூம்லேயே உடுத்திக்கிட்டு நேராக ஆயிஷா பள்ளியாசல்ல போய் அங்கே போய் அந்த 2 ரக்காயத்தை உம்ராவுடைய 2 ரக்காயத்து காணிக்கை தொழுகை 2 ரக்காயத்தை தொழுதுட்டு திரும்ப ஹரமுக்கு வந்து முன்பு போலவே இந்த தவாஃபு சை எல்லாம் செய்து முடித்தால் இரண்டாவது உம்ரா. இந்த உம்ராக்களை இறந்து போனவர்களுக்கு நீங்கள் செய்யலாம், உயிரோடு இருப்பவர்களுக்கு செய்யலாம். தவாஃபை இறந்தவர்களுக்கு செய்யலாம், உயிரோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்யலாம். தவாஃபுனா என்ன? காபத்துல்லாவை 7 தடவை சுற்றிட்டு 2 ரக்காயத்து மட்டும் மக்காம் இப்ராஹிம் பின்னால் நின்று தொழுதுட்டீங்கன்னாக்கா அது தவாஃப். நீங்கள் தவாஃப் செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒளு இருக்கணும். காபத்துல்லா தவாஃப் செய்யும்போது ஒளு இருக்கணும். சையில் ஒளு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இருந்தால் நல்லது. இப்படியாக நீங்கள் இந்த அமல்களை நீங்கள் செய்து முடித்து விட வேண்டும். இதுதான் உம்ரா செய்யக்கூடிய முறை. இதில் நம்மளால் எத்தனை உம்ரா செய்ய முடியுமோ அத்தனை உம்ராக்கள் செய்ய வேண்டும், எத்தனை தவாஃபுகள் செய்ய முடியுமோ அத்தனை தவாஃபுகள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அமல்களை செய்து முடித்து விட்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானத்தஆலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் சூழ்நிலையையும் சாதகமாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா?